எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீழக்கரை கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வாழைப்பூவை வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம். இந்த பூவை இப்படி சமைச்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். துவர்ப்பு இல்லாத வாழைப்பூ பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு நான் ஒரு கடாய் எடுத்திருக்கேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 2 பல்லாரி வெங்காயத்தை இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதை நம்ம நல்லெண்ணெயில் குக் பண்ணுறதுனால இதுக்கு டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்து இது கூட 2 கொத்து கருவேப்பிலை, காரத்துக்காக 2 பச்சை மிளகாயை சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே கொஞ்சமாக சால்ட், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது எல்லாம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இது கூட 1 டேபிள் ஸ்பூன் மாசித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இதையும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மாசித்தூள் ஆட் பண்ணுறதுனால இதோட டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அண்ட் வாசனையும் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போது மாசித்தூள் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்க வாழைப்பூவை ஆட் பண்ணிக்கிடலாம். இது செய்கிறதுக்கு நான் ஒரு பெரிய சைஸ் வாழைப்பூ யூஸ் பண்ணியிருக்கேன். இதை கட் பண்ணிவிட்டு உப்பு கலந்த தண்ணியில் ஆட் பண்ணி இதை நான் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி செய்யும்போது இதில் துவர்ப்புத்தன்மை அந்தளவுக்கு தெரியாது. இதனால் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. வாழைப்பூ க்ளீன் பண்ணுறதுங்கிறது பெரிய ப்ராசஸ்ன்னு நினச்சி நிறைய பேர் இதை குக் பண்ணுறதே கிடையாது. ஆனால் இதில் நிறைய மருத்துவ குணங்கள் அடங்கியிருக்கு. ஸோ இதை எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அடுத்து இது கூட 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், லாஸ்ட்டாக 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து இது கூட இந்த பூ குக் ஆகிறதுக்கு தேவையான அளவு 1/2 டம்ளர் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது மறுபடியும் ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. இப்போது தீயை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை மூடி போட்டு தண்ணி எல்லாமே ட்ரை ஆகிற வரைக்கும் குக் பண்ணலாம். இப்போது தண்ணி எல்லாமே ஓரளவுக்கு ட்ரை ஆயிடுச்சு. அடுத்து இது கூட 1/2 மூடி தேங்காயை துருவி இதை மிக்சியில் தண்ணி விடாமல் ஒரு சுற்றி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை மிக்சியில் ஒரு சுற்றி விட்டு அரைச்சி ஆட் பண்ணும்போது இது வாழைப்பூவோட நல்லா மிக்ஸ் ஆகும் அண்ட் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். வாழைப்பூவில் ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் உள்ளவங்க இதை ரெகுலராக டயட்டில் எடுத்துக்கலாம் அண்ட் இது வாய்ப்புண் வயிற்றுப்புண் உள்ளவங்களுக்கு ரொம்பவே நல்லது. இப்போது வாழைப்பூ நல்லா வதங்கி தண்ணி எல்லாமே ட்ரை ஆகி வாசனையும் வந்துடுச்சு. நமக்கு டேஸ்டியான வாழைப்பூ பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இதில் மெடிசினல் வேல்யூ அதிகமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக டயட்டில் எடுத்துக்கோங்க அண்ட் நான் சொன்ன மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், துவர்ப்பு சுவை தெரியாது. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட காமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.